ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனலில் திருமலை வெங்கடேஷ பெருமாளை அவர் இருக்கக்கூடிய கருவறையிலிருந்து ஒரு 15 அடி தூரத்தில் கிட்டத்தட்ட 1/4 மணி நேரத்திலிருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும், அதுவுமே 300 ரூபாய் தரிசன டிக்கெட் விலையை விட மிக குறைந்த விலையிலேயே பெருமாளை உட்கார்ந்து சேவிக்கக்கூடிய சில சேவாக்கள் பற்றி பார்க்க போகிறோம். சுப்ரபாதம் சேவா, தோமாலா சேவா, அர்ச்சனா சேவா, அஷ்டதள பாத பத்மாராதனா சேவா, இந்த 4 சேவாக்கள் பற்றி தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சேவாக்கள் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் போலவோ 500 ரூபாய் ஆர்ஜித சேவா டிக்கெட் போலவோ அப்ளை பண்ணக்கூடிய எல்லாருக்குமே கிடைச்சிடாது. இந்த டிக்கெட் குலுக்கல் முறையில் தான் நமக்கு கொடுப்பாங்க. ஒவ்வொரு மாதமுமே 18ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு தொடங்கி 20ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் இந்த 4 ஆர்ஜித சேவாக்களுக்காக நாம் அப்ளை பண்ணலாம். இதற்கு நம்ம டிடிடி ஆப் மூலமாகவோ அல்லது டிடிடி வெப்சைட்டான ttdevasthanams.ap.gov.in என்ற வெப்சைட்டில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது. ரெஜிஸ்டர் பண்ணவங்க குலுக்கல் முறையில் செலக்ட் ஆனால் மட்டும் எந்த சேவாவிற்கு செலக்ட் ஆகியிருக்கோமோ அந்த சேவாவிற்குரிய கட்டணம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மாதமுமே இந்த 2 நாட்கள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக ஓப்பன் பண்ணுவாங்க. 18ஆம் தேதி காலையில் 10 மணி தொடங்கி 20ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் இந்த 4 சேவாக்களுக்காக நாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். குறிப்பிட்ட ஒரு சேவாவிற்கு, உதாரணத்திற்கு சுப்ரபாதம் சேவாவிற்கோ அல்லது தோமாலா சேவாவிற்கோ இதுபோல் குறிப்பிட்ட 1-2 சேவாக்களுக்காகவும் நம்ம அப்ளை பண்ணலாம். அல்லது இந்த 4 சேவாக்களுக்கும் சேர்த்தும் நம்ம அப்ளை பண்ணலாம். இதில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்முடைய பர்சனல் டீட்டெயில்ஸும் மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் ஆதார் கார்டு நம்பரும் கொடுத்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். 20ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு குலுக்களை ஆன்லைன்லேயே லைவாகவே கண்டக்ட் பண்ணுவாங்க. நம்முடைய அக்கௌண்ட்டில் லாகின் செய்து நம்ம இந்த குலுக்கள் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க என்பதையும் பார்க்கலாம். 20ஆம் தேதி மதியம் 12:15 மணி போல் டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட்டில் யார் யார் எந்தெந்த சேவாவில் எந்த தேதியில் செலக்ட் ஆகியிருக்காங்க என்ற கம்ப்ளீட் பிடிஎஃப் லிஸ்ட் டிடிடி அப்டேட் பண்ணுவாங்க. அதே சமயம் செலக்ட் ஆனவங்களுக்கு அவங்க ரெஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பருக்கு பர்சனலாகவே மெயில் அண்ட் மெசேஜ் டிடிடி அனுப்புவாங்க. இந்த சேவாவில் செலக்ட் ஆனவங்க 20ஆம் தேதி மதியம் 12 மணியிலிருந்து 22ஆம் தேதி மதியம் 12 மணிக்குள்ளே எந்த சேவாவிற்கு செலக்ட் ஆகியிருக்காங்களோ அந்த சேவாவிற்குரிய கட்டணம் பே பண்ணணும். 22ஆம் தேதி மதியம் 12 மணிக்குள்ளே இந்த சேவாவிற்குரிய கட்டணம் பேமெண்ட் செய்கிறதுக்கு தவற விட்டுட்டோம்னா நம்ம குலுக்கல்ல செலக்ட் ஆன அந்த வாய்ப்பையும் தவற விட்டுட்டோம். ஒரு முறை நம்ம குலுக்கல்ல செலக்ட் ஆகிட்டோம்னா மறுமுறை இந்த 4 சேவாக்களில் எந்த ஒரு சேவாவிற்கு நம்ம அப்ளை பண்ணணும்னாலும் 180 நாட்கள் டைம் கேப் இருக்கணும். 180 நாட்களுக்கு பிறகு தான் மறுமுறை நமக்கு இதில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கே வாய்ப்பு கொடுப்பாங்க. ஒவ்வொரு மாதமுமே ஆன்லைனில் இந்த ஆர்ஜித சேவாக்களுக்காக நாம் அப்ளை பண்ணும்போது நாம் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதத்திலிருந்து 3ஆவது மாதத்திற்காக நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணத்திற்கு ஏப்ரல் மாதம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா மே, ஜூன், ஜூலை மாதத்திற்காக நம்ம இந்த ஆர்ஜித சேவாக்களில் பங்கு பெறுறதுக்காக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் மே மாதம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்திற்காக நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது போல் ஒவ்வொரு 3ஆவது மாதத்திற்கும் நாம் ஒவ்வொரு மாதமுமே ரெஜிஸ்டர் பண்ணலாம். இது ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ண வேண்டிய முறை. இதே ஆஃப்லைனில், அதாவது நம்ம திருமலை தரிசனத்திற்காக திருமலைக்கே நேரடியாக போகக்கூடிய சமயத்தில் திருமலையில் இருக்கக்கூடிய CRO ஆஃபீஸில் இயங்கக்கூடிய ஆர்ஜிதம் சேவா கவுண்டரில் தினமுமே காலை 11 மணி தொடங்கி மாலை 5 மணி வரைக்கும் அடுத்த நாள் திருமலை கோவிலில் அதிகாலையில் நடக்கக்கூடிய ஆர்ஜித சேவாக்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடத்துவாங்க. காலை 11 மணியிலிருந்து மாலை 5 மணிக்குள்ளே நம்முடைய ஆதார் எண்ணை கொடுத்து நாம் எந்த சேவாவில் பங்கு பெற விருப்பப்படுறோமோ அந்த ஒரு சேவாவிற்காக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். மாலை 5:30 மணிக்கே குலுக்கல் நடத்தி ரிசல்ட் நம்முடைய மொபைல் நம்பருக்கு அனுப்புவாங்க. நம்ம செலக்ட் ஆனாலும் செலக்ட் ஆகலைனாலும் நம்முடைய மொபைல் நம்பருக்கு ரிசல்ட் வரும். அதே சமயம் நீங்கள் CRO ஆஃபீஸில் ஈவினிங் 5:30 மணி சமயத்தில் இருக்கீங்கன்னா நீங்கள் எந்த கவுண்டரில் ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அதே ஆர்ஜிதம் கவுண்டருக்கு முன்னாடி ஒரு பெரிய LED ஸ்க்ரீன் வச்சுருப்பாங்க. தினமுமே ஈவினிங் 5:30 மணிக்கு அந்த குலுக்கல் நடக்கக்கூடியதை LED ஸ்க்ரீனில் பார்க்கலாம். நம்முடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் செலக்ட் ஆகியிருக்கா இல்லையா என்பதை நாமளே நேரடியாக அந்த LED ஸ்க்ரீனில் பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைனில் சுப்ரபாதம் சேவா,
அர்ச்சனா சேவா, தோமாலா சேவா, அஷ்டதள பாத பத்மாராதனா சேவா, இந்த 4 சேவாக்களுக்கு மட்டும்தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியும். பட் ஆஃப்லைனில் நீங்கள் திருமலைக்கு டைரெக்டாக போகக்கூடிய சமயத்தில் இந்த 4 சேவாக்களோடு சேர்த்து இன்னும் சில சேவாக்களுக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். திருப்பாவாடா சேவா, மேல்சாத் வஸ்திரம் சேவா, பூராபிஷேகம் சேவா, இது போன்ற சில சேவாக்களும் நம்ம திருமலையிலேயே நேரடியாக சென்று அப்ளை பண்ணக்கூடிய சமயத்தில் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய சமயத்தில் இந்த 4 சேவாக்களுக்கும் ஒரேதாக சேர்த்து நம்ம அப்ளை பண்ணலாம். பட் நேரடியாக திருமலைக்கே போய் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய சமயத்தில் ஏதாவது ஒரு சேவாவிற்கு மட்டும்தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஆஃப்லைனில் அப்ளை செய்து நீங்கள் ஏதாவது இந்த ஆர்ஜித சேவாக்களில் செலக்ட் ஆனாலும், ஆன்லைனில் அப்ளை செய்து நீங்கள் ஏதாவது இந்த ஒரு ஆர்ஜித சேவாக்களில் செலக்ட் ஆனாலும் அடுத்த 180 நாட்களுக்கு பிறகு, அதாவது நீங்கள் தரிசனம் செய்த 180 நாட்களுக்கு பிறகுதான் ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ வேறு ஏதாவது ஒரு ஆர்ஜித சேவாவிற்காக நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த ஆர்ஜித சேவாக்களில் நாம் செலக்ட் ஆகி தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயமாக இருந்தாலும், திருமலைக்கு போய் நீங்கள் ஆஃப்லைனில் நேரடியாக இந்த ஆர்ஜித சேவாவிற்காக அப்ளை பண்ணக்கூடிய சமயமாக இருந்தாலும் நம்முடைய கையில் ஒரிஜினல் ஆதார் கார்டு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இந்த ஆர்ஜித சேவாக்களுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும், திருமலைக்கு நேரடியாக போகக்கூடிய சமயத்தில் எப்படி அப்ளை பண்ணணும் என்ற தனித்தனி விளக்கமான வீடியோக்கள் நம்முடைய சேனலில் ஆல்ரெடி இருக்குது. அந்த வீடியோ லிங்க்ஸை நான் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அல்லது ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிற சேவா சுப்ரபாதம் சேவா. இந்த சுப்ரபாதம் சேவாவில் நாம் செலக்ட் ஆனோம்னா 120 ரூபாய் ஒருத்தர் கட்டணமாக பே பண்ணணும். திருமலை கோவிலில் தினமும் அதிகாலை முதலில் நடக்கக்கூடிய பூஜை சுப்ரபாதம் சேவா. வருடத்தின் மார்கழி மாதம் தவிர்த்து மற்ற 11 மாதங்களுமே தினமுமே நடக்கக்கூடிய பூஜை தான் சுப்ரபாதம் சேவா. மார்கழி மாதம் மட்டும் சுப்ரபாதத்திற்கு பதிலாக திருப்பாவை பாடி பெருமாளை துயில் எழுப்புவாங்க. ஒவ்வொரு நாளும் சுப்ரபாதம் சேவாவிற்கு ஆன்லைன் மூலமாக 250 நபர்களில் இருந்து 270 நபர்களும், ஆஃப்லைனில் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் இருந்து 50 நபர்களும் இந்த சுப்ரபாதம் சேவாவில் பங்கு பெறுவாங்க. இவங்க கூடவே சேர்ந்து டைரக்ட் விஐபிஸும் விஐபி ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் மூலமாக வந்தவர்களும் டோனார்ஸும் இருப்பாங்க. இந்த சுப்ரபாதம் சேவாவிற்குரிய ரிப்போர்ட்டிங் டைம் அதிகாலை 2 மணி. சுப்ரபாதம் சேவா நடக்கக்கூடிய நேரம் அதிகாலை 3 மணி. ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1. ட்ரெஸ் கோட் ஜென்ஸுக்கு ஷர்ட், வேஷ்டி, லேடிஸ் சாரி அல்லது சுடிதார் வித் துப்பட்டா. கிட்டத்தட்ட 350 பேர் தினமுமே இந்த சுப்ரபாதம் சேவாவில் பங்கு பெறுவாங்க. சுப்ரபாதம் சேவாவிற்காக பங்காரு வாக்கிலிக்குள்ள, அதாவது கருட பகவான் இருக்கக்கூடிய கருட மண்டபத்திற்கு உள்ள போன பிறகு முதலில் சுப்ரபாதம் பாட ஆரம்பிப்பாங்க. சுப்ரபாதம் பாடி முடிக்கிற வரைக்குமே திரைகள் மூடப்பட்டிருக்கும், நம்ம பெருமாளை சேவிக்க முடியாது. சுப்ரபாதம் பாடி முடித்த உடனே திரைகள் விளக்கப்பட்டு பெருமாளுக்கு முதலில் காட்டப்படக்கூடிய ஆரத்தி ஆன நவநீதம் வெண்ணெய் வைத்து ஆரத்தி காட்டுவாங்க. இந்த ஆரத்தினுடைய பேர் நவநீத ஆரத்தி. இது எல்லாமே கருட பகவான் இருக்கக்கூடிய அந்த பங்காரு வாக்கிலுக்குள்ளே நின்று தான் நம்ம தரிசனம் பண்ண முடியும். பொதுவாக நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்காக 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மூலமாகவோ, 500 ரூபாய் ஆர்ஜித சேவா டிக்கெட் மூலமாகவோ, எஸ்எஸ்டி டோக்கன் மூலமாகவோ அல்லது சர்வ தரிசனம் மூலமாகவோ பெருமாளை சேவிக்கிறதுக்காக நம்ம போகிற சமயத்தில் பெருமாளை துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று தான் நம்ம பொதுவாக தரிசனம் பண்ணுவோம். பட் சுப்ரபாதம் சேவாவில் நாம் தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பெருமாள் இருக்கக்கூடிய கருவறைக்கு போகிறதுக்கு நடுவில் 3 அறைகள் இருக்குது. இந்த 3 அறைகளுமே நம்ம சுப்ரபாதம் பாடி முடித்து ஆரத்தி காமித்து முடித்த பிறகு கியூலையே மூவ் ஆகி ஒவ்வொரு அறையாக தாண்டி பெருமாள் இருக்கக்கூடிய கருவறையின் வாசற்படியான குலசேகரன் படியிலிருந்து ஒரு 15 அடி தூரம் வரைக்கும் சென்று நம்ம பெருமாளை அவ்வளவு அருகில் போய் நம்ம தரிசனம் பண்ணலாம். இந்த தரிசன வாய்ப்பு 120 ரூபாய் மூலமாக நமக்கு கிடைக்குது. 300 ரூபாய் நீங்கள் தரிசனம் பே பண்ணி போனாலும் அல்லது 500 ரூபாய் ஆர்ஜித சேவா டிக்கெட் வாங்கி போனாலும் இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. 120 ரூபாய் மூலமாக பெருமாளினுடைய ஆசையுடன் நம்ம குழுக்களில் செலக்ட் ஆனோம்னா பெருமாளை 15 அடி தூரத்திலிருந்து நாம் சேவிக்க முடியும். சுப்ரபாதம் பாடுறதுக்கு 1/4 மணி நேரத்திலிருந்து 20 நிமிடங்கள் ஆகும். சுப்ரபாதம் பாடுற வரைக்கும் நம்ம கருட பகவான் இருக்கக்கூடிய கருட மண்டபத்தில் நின்று பெருமாளை மனசார தரிசனம் பண்ணிட்டு இருப்போம். சுப்ரபாதம் பாடி முடித்து திரைகள் விளக்கப்பட்டு
நாம் நிற்கக்கூடிய இடத்திலிருந்து கியூலேயே மூவ் ஆகி 3 அறைகள் வரைக்கும் சென்று பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கியூலேயே வர்றதுக்கு கிட்டத்தட்ட 5 நிமிடத்திலிருந்து 7 நிமிடங்களாவது ஆகும். இந்த கியூவில் மூவ் ஆகக்கூடிய நேரம் முழுவதுமே நம்ம பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டே போகலாமே தவிர்த்து பெருமாள் பக்கத்தில் கியூ போன பிறகு நின்று தரிசனம் பண்ணுறதுக்கு யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற 4 ஆர்ஜித்த சேவாக்களில் சுப்ரபாதம் சேவா மட்டும்தான் நின்று தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற 3 ஆர்ஜித்த சேவாக்களுமே பெருமாளை நம்ம அமர்ந்து தரிசனம் பண்ணக்கூடிய சேவாக்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சேவா தோமாலா சேவா. இந்த தோமாலா சேவாவில் நாம் செலக்ட் ஆனோம்னா ஒருத்தருக்கு 220 ரூபாய் கட்டணமாக பே பண்ணணும். ஒவ்வொரு வாரமுமே செவ்வாய், புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் மட்டுமே இந்த தோமாலா சேவாவிற்காக பக்தர்களை அனுமதிக்கிறாங்க. மற்றபடி தினமுமே தோமாலா சேவா காலையும் மாலையும் திருமலை கோவிலில் நடக்கும். அதிகாலை 3:30 மணிக்கு தோமாலா சேவா கோவிலில் நடக்கும். நாம் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய நேரம் அதிகாலை 3 மணி. ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1. இந்த வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டுக்காக நம்ம போகக்கூடிய இடத்திற்கு முன்னாடியே தான் அமைஞ்சிருக்கு. ட்ரெஸ் கோட் ஜென்ஸ் ஷர்ட், டிஷர்ட், இன்னர் பனியன் எதுவுமே வியர் பண்ணக்கூடாது. மேல் துண்டு வியர் பண்ணிக்கலாம். வேஷ்டி அவசியம். பேண்ட் அனுமதிக்கப்பட மாட்டாது. லேடிஸ் சாரி அல்லது சுடிதார் வித் துப்பட்டா. இந்த சேவாவிற்காக நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டு கோவிலுக்குள்ள அதிகாலை அனுமதிக்கப்பட்ட உடனேயே பங்காரு வாக்கிலிக்கு உள்ள போய் துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயனை தாண்டி பெருமாளினுடைய கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 அறைகளில் வரிசையாக ஒவ்வொரு அறையாக நம்மளை உட்கார வச்சுட்டே வருவாங்க. இந்த சேவாவிற்காக நம்ம அதிகாலை வேகமாகவே போயிட்டோம் அப்படின்னா முதல் அறையில் உட்கார்றதுக்கான வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும். நம்ம எவ்வளவு காலம் தாழ்த்தி இந்த சேவாவிற்காக போய் ரிப்போர்ட் பண்ணுறோமோ அதற்கேற்றாற் போல தான் நமக்கு முதல் அறையோ 2வது அறையோ 3வது அறையோ நமக்கு கிடைக்கும். தோமாலா சேவா அதிகாலை 3:30 மணிக்கு துல்லியமாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 3:30 மணி தொடங்கி கிட்டத்தட்ட 30லிருந்து 40 நிமிடங்கள் இந்த சேவாவை நம்ம அமர்ந்து தரிசனம் பண்ணலாம். பெருமாளினுடைய திருமுடி தொடங்கி திருப்பாதம் வரைக்கும் ஒவ்வொரு மாலைகளாக சாற்றிட்டே வருவாங்க. இதுதான் தோமாலா சேவா. இந்த மாலைகள் சாற்றுவதற்கு கிட்டத்தட்ட 30லிருந்து 40 நிமிடங்கள் ஆகும். இந்த 40 நிமிடங்களுமே பெருமாளை நம்ம அமர்ந்து சேவித்த பிறகு பெருமாளுக்கு ஆரத்தி காமிப்பாங்க. ஆரத்தி காமித்து முடித்த உடனே 3 அறைகள் நிற்கக்கூடியவங்களும் கியூலேயே நின்று பெருமாளை அவர் இருக்கக்கூடிய கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குலசேகரன் படி வரைக்கும் கியூலேயே மூவ் ஆகி நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரலாம். 2வது அறையில் உட்கார்ந்திருந்தாலும் 3வது அறையில் உட்கார்ந்திருந்தாலும் எல்லாருமே பெருமாளுக்கு ஆரத்தி காட்டி முடித்த உடனே பெருமாளை பக்கத்தில் வரைக்கும் 15 அடி தூரத்திலிருந்து நம்ம பார்க்கறதுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கும். பெருமாளை அப்படியே கியூலேயே மூவ் ஆகி நம்ம தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கியூவை விட்டு வெளியே வந்துட வேண்டியது தான். இந்த தோமாலா சேவாவிற்காக செவ்வாய், புதன், வியாழக்கிழமை ஒவ்வொரு நாளுக்குமே ஆன்லைன் மூலமாக 10 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஆஃப்லைன் மூலமாக 10 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற சேவா அர்ச்சனா சேவா. அர்ச்சனா சேவாவிற்கும் செவ்வாய், புதன், வியாழக்கிழமைகளில் மட்டும்தான் பக்தர்களை தரிசனத்திற்காக அலோவ் பண்ணுவாங்க. ஆன்லைன் மூலமாக 10 பேரை தேர்ந்தெடுப்பாங்க. ஆஃப்லைன் மூலமாக 10 பேரை தேர்ந்தெடுப்பாங்க. நம்ம கூடவே சேர்ந்து ஆல்ரெடி சுப்ரபாதம் சேவாவில் குறிப்பிட்ட மாதிரியே எல்லா சேவாவிற்குமே டைரக்ட் விஐபிஸும் வருவாங்க. விஐபி ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் மூலமாக வந்தவர்களும் வருவாங்க. டோனார்ஸும் வருவாங்க. அர்ச்சனா சேவாவிற்காக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஒருத்தருக்கு 220 ரூபாய் கட்டணமாக நம்ம பே பண்ணணும். அர்ச்சனா சேவா கோவிலுக்குள்ள அதிகாலை 4:30 மணிக்கு நடக்கும். ரிப்போர்ட்டிங் டைம் அதிகாலை 4 மணி. ரிப்போர்ட்டிங் பிளேஸ் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1. ட்ரெஸ் கோட் ஜென்ஸுக்கு ஷர்ட், டிஷர்ட், இன்னர் பனியன் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. மேல் துண்டு வியர் பண்ணிக்கலாம். வேஷ்டி மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. பேண்ட் எதுவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. லேடிஸுக்கு சாரி அல்லது சுடிதார் வித் துப்பட்டா. இந்த சேவாவிற்காக டிக்கெட் வெரிஃபிகேஷன், ஸ்கேனிங் ப்ராசஸ் எல்லாம் முடித்து கோவிலுக்குள்ளே நாம் அனுமதிக்கப்பட்ட உடனே துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் தாண்டி இருக்கக்கூடிய 3 அறைகளில் ஏதாவது ஒரு அறையில் நம்ம உட்கார்ந்து தரிசனம் பண்ணலாம். நம்ம கோவிலுக்குள்ளே எந்த வரிசை முறையில் போனோமோ அதே வரிசை முறையில் நம்மளை ஒவ்வொரு அறைகளில் உட்கார வைப்பாங்க. அதிகாலை நம்ம ஏர்லியராகவே ரிப்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா முதல் அறையில் உட்கார்ந்து பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நம்ம எவ்வளவு லேட்டாக போய் ரிப்போர்ட் பண்ணணுமோ அதற்கேற்றாற்போல் 2வது அல்லது 3வது அறை நமக்கு கிடைக்கும்.
அதிகாலை 4:30 மணிக்கு துல்லியமாக இந்த சேவா தொடங்கிய உடனே பெருமாளினுடைய சஹஸ்ர நாமங்கள் சொல்லி பெருமாளினுடைய திருப்பாதத்திற்கு துளசி இலைகளால் அர்ச்சனை செய்துட்டே வருவாங்க. இதுதான் அர்ச்சனா சேவாவில் நடக்கக்கூடியது. இந்த சேவா 20லிருந்து 25 நிமிடங்கள் நடக்கும். இந்த 25 நிமிடங்களுமே பெருமாளை நம்ம அமர்ந்து சேவிக்கலாம். பெருமாளினுடைய சஹஸ்ரநாம அர்ச்சனை முடிந்த பிறகு பெருமாளுக்கு ஆரத்தி காமிப்பாங்க. ஆரத்தி காட்டி முடித்த உடனே 3 அறைகளில் இருக்கக்கூடியவங்களும் கியூவில் எழுந்து நின்று ஒவ்வொருத்தராக கியூவில் மூவ் ஆகி அப்படியே பெருமாளினுடைய கருவறையினுடைய வாசற்படியான குலசேகரன் படிக்கு 15 அடி தூரம் வரைக்கும் எல்லாரையுமே தரிசனத்திற்காக கியூவில் அலோவ் பண்ணுவாங்க. மற்றபடி தரிசனத்திற்காக நம்ம பெருமாள் பக்கத்தில் போகிறப்போ நின்று தரிசனம் பண்ணுறதுக்கு யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. கியூவில் அப்படியே நம்ம மூவ் ஆகிட்டே பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வர வேண்டியது தான். இதுதான் அர்ச்சனா சேவா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சேவா அஷ்டதல பாத பத்மாராதனா சேவா. அஷ்டதல பாத பத்மாராதனா சேவாவிற்காக ஆன்லைனில் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். திருமலைக்கு டைரெக்டாக போய் இந்த சேவாவிற்காக அப்ளை பண்ண முடியாது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மட்டுமே நடக்கக்கூடிய சேவா தான் அஷ்டதல பாத பத்மாராதனா சேவா. இந்த ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைக்காக ஆன்லைன் மூலமாக 60 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இந்த சேவா காலை 9:30 மணி செவ்வாய்க்கிழமைகளில் கோவிலுக்குள்ளே நடக்கும். ரிப்போர்ட்டிங் டைம் 8:30 மணி. ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1. ட்ரெஸ் கோட் ஜென்ஸுக்கு ஷர்ட், டிஷர்ட், இன்னர் பனியன் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. மேல் துண்டு வியர் பண்ணலாம். வேஷ்டி மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. பேண்ட் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. லேடிஸுக்கு சாரி அல்லது சுடிதார் வித் துப்பட்டா. அஷ்டதல பாத பத்மாராதனா சேவாவிற்காக டிக்கெட் வெரிஃபிகேஷன், ஸ்கேனிங் ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் செய்யப்பட்டு கோவிலுக்குள்ளே நம்ம அனுமதிக்கப்பட்ட பிறகு துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் தாண்டி இருக்கக்கூடிய 3 அறைகளில் கிட்டத்தட்ட 1/4 மணி நேரத்திலிருந்து 20 நிமிடங்கள் உட்கார்ந்து நாம் இந்த சேவாவை தரிசனம் பண்ணலாம். இந்த சேவாவில் பெருமாளினுடைய திருப்பாதத்திற்கு அவருடைய அஷ்டோத்திர நாமங்கள் சொல்லி 108 தங்க தாமரைகளால் அவருக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாமம் சொல்ல சொல்ல ஒவ்வொரு தங்க தாமரை அவருடைய திருவடிக்கு பக்கத்தில் வச்சுட்டே வருவாங்க. இதுதான் அஷ்டதல பாத பத்மாராதனா சேவாவில் நடக்கக்கூடியது. சேவா முடிந்த உடனே பெருமாளுக்கு ஆரத்தி காமிப்பாங்க. ஆரத்தி காட்டி முடித்த உடனேயே எல்லாருமே கியூவில் நின்று பெருமாளை பக்கத்தில் போய் தரிசனம் பண்ணிட்டு கியூலேயே அப்படியே மூவ் ஆகி வெளியே வந்துட வேண்டியது தான். இதுதான் இந்த 4 ஆர்ஜித சேவாக்களில் நடக்கக்கூடியது. 12 வயதுக்கு மேற்பட்ட யாராக இருந்தாலும் இந்த சேவாக்களுக்கு ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாகவோ அப்ளை பண்ணலாம். 12 வயதிற்கு கீழ் உள்ளவர்களை இந்த தரிசனத்தில் சுப்ரபாதம் சேவாவிற்கு மட்டும் இலவசமாக அலோவ் பண்ணுவாங்க. மற்ற 3 சேவாக்களில் அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த ரூல் நம்முடைய டிக்கெட்லையும் பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கும். இதற்கு மேற்பட்டு சிலருக்கு நம்முடைய குழந்தைகளையுமே இந்த தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகணும் என்ற ஆசை இருக்கிறது, நியாயம்தான். ஆனால் நீங்கள் இந்த தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் சிஆர்ஓ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஆர்ஜிதம் கவுண்டரில் போய் இது போல் 12 வயது கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் எங்ககிட்ட இருக்காங்க, நாங்கள் பேரண்ட்ஸ் செலக்ட் ஆகியிருக்கோம், எங்களுடைய குழந்தைகளையும் அழைச்சிட்டு போகலாமா இல்லையா அப்படின்றத நீங்கள் முதல் நாளே அவங்கக்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் ஆஸ் பெர் டிடிடி ரூல் சுப்ரபாதம் சேவாவிற்கு 12 வயது கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை அலோவ் பண்ணுவாங்க. மற்ற 3 சேவாக்களுக்கும் 12 வயது கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி நம்ம அழைச்சிட்டு போக விருப்பப்பட்டால் அங்கே இருக்கக்கூடிய டிடிடி அஃபிஷியல்ஸ் கிட்ட நாம் ரெக்வெஸ்ட் பண்ணுறதை பொறுத்தும் அங்கே இருக்கக்கூடிய அஃபிஷியல் நம்முடைய ரெக்வெஸ்ட்டை ஆக்செப்ட் பண்ணுறதை பொறுத்தும் தான் இருக்கே தவிர்த்து மற்றபடி இதில் நம்முடைய கையில் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் முதல் நாளே போய் இதை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அல்லது டிடிடி ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்கள் கால் செஞ்சு அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த 4 சேவாக்கள் பற்றிய தனித்தனி டீட்டெயில்டு வீடியோஸ் நம்முடைய சேனலில் இருக்குது. நீங்கள் அந்த வீடியோஸை செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அதுவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஒவ்வொரு மாதமுமே 18ஆம் தேதி தொடங்கி 20ஆம் தேதிக்குள்ள இந்த ஆர்ஜித சேவாக்களுக்கு எப்போவுமே அப்ளை செய்ய மறக்க வேண்டாம். அதே போல் நீங்கள் திருமலை தரிசனத்திற்காக எப்பெல்லாம் போகிறீங்களோ அப்பெல்லாம் நேரடியாக இந்த ஆர்ஜித சேவாக்களுக்கு அப்ளை பண்ண மறக்க வேண்டாம். ஆல்ரெடி குறிப்பிட்ட மாதிரி இது லக்கி டிப் மூலமாக நம்ம செலக்ட் ஆகி போகக்கூடியது. அதாவது குலுக்கல் முறையில் நம்ம தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய சேவாக்கள். 1 முறை 2 முறை அல்லது பல முறை நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம், இந்த சேவாக்கள் எங்களுக்கு கிடைத்ததே கிடையாது அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் உங்களுடைய மனம் தளராமல் பெருமாளினுடைய ஆசைக்காக எப்போவுமே வெயிட் பண்ணி ரொம்ப நம்பிக்கையோடு இந்த சேவாவிற்காக நம்ம தொடர்ந்து அப்ளை பண்ணிகிட்டே இருந்தோம்னா என்றாவது ஒரு நாள்
பெருமாளினுடைய பரிபூர்ண ஆசியோடு நாம் இந்த சேவாக்களில் ஏதாவது ஒரு சேவாக்கள் நிச்சயமாக நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டு நம்ம பெருமாளை ரொம்ப பக்கத்தில் போய் தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். எந்த நாள் அவரை நாம் தரிசனம் செய்தால் அவருடைய பரிபூரண ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குமோ, எந்த நாள் அவரை நாம் தரிசனம் செய்தால் அந்த நாள் நமக்கு மிக சிறப்பான தரிசனமாக அமையுமோ, அந்த நாள் பெருமாள் நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்காகவுமே குறித்து வைத்திருப்பார். அந்த நாளுக்காக நாம் பொறுமையாக வெயிட் பண்ணி ஒவ்வொரு மாதமுமே அல்லது திருமலைக்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு முறையுமே இந்த சேவாவிற்காக நாம் அப்ளை பண்ணோம்னா நிச்சயமாக ஒரு நாள் நம்முடைய முயற்சியின் பலனாகவும் நம்பிக்கையின் பலனாகவும் இந்த சேவாக்களில் ஏதாவது ஒரு சேவா நிச்சயமாக அவர் நமக்கு அருள்பாலிப்பார். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.